ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பீட்டா ப்ரீடிங்கில் ஸ்டெப் 2. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருந்த டேங்க்கில் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மேலே இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே மேல் வந்து அந்த இடத்துக்கு பழகிறதுக்காக 1 டே வெயிட் பண்ணணும். நம்ம மேல் பார்த்திங்களா, விட்ட உடனே இடத்த வந்து சுற்றிலும் நல்லா ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் பாருங்கள். மேல் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இடத்துக்கும் நல்லா செட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே எவன்டா அது நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து முறைப்பாரு சார். பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ அடுத்து என்ன, பபுள் நெஸ்ட்டு கட்டுறதுக்கு இடத்த சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதை தான் பண்ணுவார். நம்ம வந்து பிளாஸ்டிக் கவரை வச்சுருந்த இடத்துக்கு நேராக போயிட்டாரா. ஓகே, அதுதான் அவர் சூஸ் பண்ணியிருக்க இடம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்த சூஸ் பண்ணிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கான்னு பார்த்தாரு. ஓகே, சேஃபாக இருக்குது. இதுக்கப்புறம் பபுள் நெஸ்ட் கட்டுவார். நாளைக்கு காலையில் பார்ப்போம். பார்த்தா பபுள் நெஸ்ட் கட்டிட்டார் சார். ஓகே, பபுள் நெஸ்ட் கட்டிட்டு அடுத்து ஃபீமேலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்ப்போமா? பாருங்கள், ஃபீமேலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, நம்ம ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலில் வந்து கட் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி 2 சைடும் ரவுண்டாக லெவலாக கட் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபீமேலை விட்டுறப்ப ஃபீமேலை வந்து திரும்ப ரிட்டன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா. ஃபீமேலை ரிலீஸ் பண்ணக்குள்ளே மேலும் சரி ஃபீமேலும் சரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.